வெல்கம் டு தமிழ் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸை வந்து அந்த கூகுள் பேயில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால், அதாவது டெபிட் கார்டு டீட்டெயில்ஸை வந்து அதில் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கூகுள் பே வந்து யூஸ் பண்ணி அதாவது ப்ராப்பராக வந்து ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அதில் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்வேலிடு டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், ஸோ ப்ளீஸ் ட்ரை அகெயின், ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரலாம். ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ஆப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ளாகரில். ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நீங்கள் கூகுள் பே வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து நிறைய பேர் பண்ணுற எரர் என்னென்னா, அதாவது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, நார்மலாக வந்து பேங்க்கில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணி வந்த அது முதல் நாள் இல்லைன்னா ரெண்டாவது நாளே வந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ப்ராப்பராக வந்து அதை ஆக்டிவேட் கூட பண்ணாமல், அதாவது முதல்ல வந்தோடனே ஏடிஎம் கார்டு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராப்பராக உங்கள் சென்டரில் இருக்க ஏடிஎம் கார்டு, அதாவது ஏடிஎம் மிஷினில் போய் உங்களுடைய ஏடிஎம் கார்டை வந்து போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இதில் வந்து கூகுள் பேயில் வந்து என்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது முதல் மிஸ்டேக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டியது, உங்களுடைய ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ எஸ்எம்எஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வந்து ரிசீவ் ஆகுதா, ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதாவது ப்ராப்பராக வந்து அவங்க பேமெண்ட் போடும்போதும் வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எஸ்எம்எஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வருதா, ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, பல வருஷமாக வந்து நான் பணம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ பட் என்னன்னா நான் வந்து இதில் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆப் வந்து வரைக்கும் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ண முடியலைன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூகுள் பே, அதாவது ஆப் செக்ஷனுக்குள்ளே போய் கூகுள் பே வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் டேட்டா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து கேட்சை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ஆப் கேட்டகரியில் இருக்க ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ மூணாவது செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணிட்டீங்க. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு என்னோடய மொபைல் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, என்னோடய ஏடிஎம் கார்டு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. பட் என்னோடய ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி எரர் மெசேஜ் வருதுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கஸ்டமர் கேருக்கு சேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கூகுள் பேயில் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனாலே ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போனாலே கான்டாக்ட் அண்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேட் பண்ணுற, அதாவது கூகுள் பே கஸ்டமர் கேர் ஆட்கள் கூட, அதாவது கஸ்டமர் கேர் பர்சனல் கூட நீங்கள் வந்து சேட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய எரரை வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ண போதும் அவங்க ப்ராப்பராக வந்து உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன பண்ணணும், ஸோ இந்த எரரை நாங்கள் எங்களால் சரி பண்ண முடியுமா இல்லைன்னு ப்ராப்பராக வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் பே வந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பேங்க் சைடில் சம் ஆஃப் இஷ்யூ இருக்குது, சார் ப்ராப்பரான ஆக்டிவேஷன் இருக்காது. அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து பேங்க் சைடில் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பேங்க்லேயும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏடிஎம் கார்டு இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிளாகரில் ஒரு ஆப்பை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.